ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் நினச்சா அங்கே போக முடியும், அவன் நினச்சா அங்கே போக முடியும், நான் நினச்சா அந்த செயலை செய்ய முடியும், அந்த பொண்ணு நினச்சா அந்த பொண்ணால் எதை வேணால் செய்ய முடியும். ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களால ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஆனால் அவங்க என்னால் அதை செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், நீ மனசு வச்சா கண்டிப்பாக பண்ணலாம், நீ மனசு வச்சா கண்டிப்பாக போகலாம், நீ மனசு வச்சா கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சர் தான் அது. அதோட ஸ்ட்ரெச்சர் என்னென்னு பார்த்தோன்னா, செட் மைண்ட் டு இட், செட் மைண்ட் டு இட். இப்போ இதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் சென்டென்ஸை பார்க்கலாம். யூ கேன் கோ இஃப் யூ செட் யுவர் மைண்ட் டு இட். யூ கேன் கோ இஃப் யூ செட் யுவர் மைண்ட் டு இட். நீ மனசு வச்சா கண்டிப்பாக போகலாம், நீ மனசு வச்சா கண்டிப்பாக போகலாம். ஐ கேன் கோ இஃப் ஐ செட் மை மைண்ட் டு இட். நான் நினச்சா கண்டிப்பாக போக முடியும், நான் நினச்சா கண்டிப்பாக போக முடியும். ஐ கேன் டூ எனிதிங் இஃப் ஐ செட் மை மைண்ட் டு இட். ஐ கேன் டூ எனிதிங் இஃப் ஐ செட் மை மைண்ட் டு இட். நான் மனசு வச்சா என்னால் எதை வேணால் பண்ண முடியும், நான் மனசு வச்சா என்னால் எதை வேணால் பண்ண முடியும். ஷீ கேன் டூ எனிதிங் இஃப் ஷீ செட் ஹர் மைண்ட் டு இட். அந்த பொண்ணு மனசு வச்சா எதை வேணால் பண்ண முடியும், அந்த பொண்ணு மனசு வச்சா எதை வேணால் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு கொஸ்டின், நீ மனசு வச்சா எதை வேணால் பண்ணுவியா, நீ மனசு வச்சா எதை வேணால் பண்ணுவியா? இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கீழே கான்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரை பை பை.